ரஜினி வேணாயா, ரஜினியே போட்டு படம் எடுக்கிற அப்படின்னு சொன்ன ஒருத்தர், யோ இது நீ நினைச்சது போகவே நடந்துருச்சு, ரஜினியோட கால்ஷீட்டை எனக்கு வாங்கி கொடுயா இந்த படம் அப்படின்னு கொடுத்த ஒரு சம்பவத்தை தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடப்படுகிற ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கும் உச்சத்துல தான் இருக்கார். அபூர்வ ராகங்கள்ல இருந்து தொடங்கி அடுத்தடுத்த கட்டம் எல்லாமே படிப்படியா முன்னேறி வந்தவர் தான். ஒன்னும் தடக்குன்னெல்லாம் பறந்து வந்து இங்க வந்து உட்காரல. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு வாழ்க்கையில ஒவ்வொரு படிகளா முன்னேறி இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்தை யாருக்கும் கொடுக்காம அசைக்க முடியாத ஒரு சக்தியா சூப்பர் ஸ்டார் திகழ்கிறார். அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றமுமே கிடையாது. சூப்பர் ஸ்டாருக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. அவருடைய முகத்துக்கு, அந்த கண்களுக்கு அப்படி ஒரு வசீகரம் உண்டு. இருக்கிற ஒரு காந்தம் தான் ரஜினிகாந்த். கரெக்டா தான் பாலச்சந்தர் பேர் வச்சிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களுடைய அபூர்வ ராகங்கள், கவிக்குயில் அப்படி இப்படின்னு வரிசையா படங்கள் வந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல கலைஞானம், கதை சக்கரவர்த்தினே அவரை சொல்லணும், திரைக்கதை மன்னன்னே அவரையும் கொண்டாடலாம். கலைஞானம் சார் நிறைய படங்களை தயாரிச்சிருக்காரு, நிறைய படங்களுக்கு கதை எழுதியிருக்காரு, நிறைய படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு, நிறைய படங்களை இயக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். அவர் யாரு அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கணும்னாக்க, அப்பேற்பட்ட கதாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்த அந்த கலைஞானம் அவர்கள் நடிகராகவும் இருந்தார். அப்படி கலைஞானத்தை நடிக்க வைத்த பெருமைக்குரியவர் நம்ம திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார். இது நம்மாலு படத்துல கிருஷ்ணய்யர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வந்து முதல் படத்திலேயே நடிப்புல முத்திரை பதிச்ச அந்த கலைஞானம் சார் தான் மிகப்பெரிய கதாசிரியராக திகழ்ந்தார். இன்னைக்கும் அவர் ஞாபக சக்தியோடு அவ்வளவு விஷயங்களை பேசிட்டு இருக்கார். அந்த கலைஞானம் அவர்கள் எம் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு டைரக்டரை வைத்துக்கொண்டு பைரவி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறார். அந்த பைரவி படத்துக்கு ரஜினிகாந்த் அவர்களால கால்ஷீட்டே தர முடியல. கதையை சொல்றாரு, கதையை சொன்ன உடனே கதையெல்லாம் பிடிச்சு போயிடுது. ஆனா ரஜினிகாந்த் அந்த சமயத்துல தொடர்ந்து 6 படங்களுக்கு 7 படங்களுக்கு மேல புக் ஆகிருக்கிறதுனால இவர் கேட்ட கால்ஷீட்டையும் கொடுக்க முடியல. கால்ஷீட்டு கொடுக்க முடியாத ஸ்ட்ரெஸ்ஸுக்கே ரஜினி ஆளானார் அந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில படம் கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா கதை நல்லா இல்லைன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வருத்தம் ஆயிடும். படத்துல கதை நல்லா இருக்கு, ஆனா படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவங்க தப்பா எடுத்துக்குவாங்க. கால்ஷீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா ரஜினி ஆரம்ப கட்டத்திலே ரொம்ப அல்ட்ரான் அப்படின்னு சினி ஃபீல்டில் பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். சம்பளம் எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்குறாரு. சம்பளம் 15,000 ரூபா தரேன் அப்படிங்கிறாரு. சம்பளம் கூட வேணும் அப்படின்றாரு. எவ்வளவு அப்படின்னு 50,000 ரூபா கொடுங்க, நடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு தேதிக்கு ரஜினிகாந்துக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்கல. ஆனா இப்படி அதிக சம்பளம் கேட்டாக்க இந்த படத்துல நம்ம நடிக்க முடியாம போயிடும், அதனால கால்ஷீட் பிரச்சனைகள் இல்லாம நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ரஜினி சாருடைய கணிப்பு. டக்குன்னு அவரு 25,000 ரூபா தரேன் அப்படிங்கிறாரு. இல்ல 50,000 தான் வேணுங்கிறாரு. இவர் தான் படத்துல நடிக்க கூடாது அப்படிங்கிற முடிவுலயே இருக்கிறாரு. ஆனா 25,000 இருந்து தாண்டி சரி கடைசி அமௌண்ட்டு 35,000 ரூபா தரேன், இந்தாங்க அட்வான்ஸு இப்போதைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய தொகையை அட்வான்ஸாக கொடுத்துட்டு கலைஞானம் அவர்கள் நேராக போய் தன்னுடைய மனைவியினுடைய தாலியை அடகு வைக்கிறாரு. அடகு வைத்து அந்த பணத்தை ரஜினிகிட்ட அப்படியே கொடுக்குறாரு. ரஜினிக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அவ்வளோ பெரிய பணத்தை பார்த்த உடனே என்னடா அது அப்படின்னு விதிர்த்து போயிட்டாரு. அதிர்ச்சி ஆயிட்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லணும். அதற்கு பிறகு நடிக்க ஒப்பந்தம் செய்யப்படுகிறார், நடிக்கிறார். ஒருவேளை ரஜினி அந்த மாதிரி படத்தை பணம் 50,000 ரூபாயும் கேட்டு ரஜினி ஒத்துக்காம போயிருந்து, தராம போயிருந்து, ஒத்துக்காம போயிருந்தா ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லையோ என்னமோ தெரியல. ஏன்னா பைரவி படத்தின் மூலம்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன தானுவால, கலைப்புலி எஸ் தானு அவர்களை. ஆனா அந்த படத்துக்கு தான் ரஜினி நடிக்க மாட்டேன்னு சொல்லி சம்பளத்தை அது ஒசத்தி கேட்டாக்க வேற நடிகரை பார்க்க போயிடுவாங்க அப்படின்னு சொன்னது. அந்த படத்துல கதை படம்லாம் ஆயிட்டு இருக்க ஒரு சமயத்துல, ரெடியாகி படம் ஷூட்டிங் படப்பிடிப்புகள்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல தேவர் பிலிம்ஸ் எல்லாரு கூடயும் தொடர்புல இருக்கிறவர். தேவர் பிலிம்ஸ் கதை இலாக்கா அப்படின்னே ஒண்ணு உண்டு. தூயவன் சார் மாதிரியான பிரபலங்கள்லாம் அங்க இருந்தவங்க, ஜாம்பவான்கள்லாம் அங்க இருந்தவங்க. அந்த கதை குழுவுலையும் அப்பைக்கப்ப போய் கதை விவாதங்கள்ல ஈடுபாடு வச்சுக்கிட்டு அங்க அதுல கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர் தான் கலைஞானம். அப்ப ஐயா தேவரையா இது மாதிரி ஒரு படம்
அதை நான் தயாரிக்கிறேன், இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா, அப்படியா நல்லது, முருகன் இருக்கான் கவலைப்படாத, முருகன் காப்பாற்றுவான், யார் ஹீரோ அப்படின்னோடனே, ரஜினின்னு ஒரு பையன் நடிக்கிறார்ல, இப்போ புதுசாக வந்திருக்காருல, அவர் தான். அவன் பார்க்க இப்படி இருக்கிறான், கருப்பு கருப்புமா இருக்கிறான், அவனை ஏன் போட்டு படம் எடுக்கிற? பணத்துக்கெல்லாம் என்ன பண்ணுற நீனு? நாங்கள் ஃபைனான்ஸில் பணம் கேட்டு வட்டிக்கு வாங்கியிருக்கேன், பணம் பத்தலைன்னு சொல்லிட்டு ஒய்ஃபோட நகையை அடகு தாலியை அடகு வச்சு அந்த பணத்தெல்லாம் அந்த தம்பிக்கு கொடுத்துருக்கேன், படம் பாதி எடுத்தாச்சு. ஏய் என்னையா அவனை போய் எடுத்திருக்கேன்ற, படம் கூட நஷ்டமாயிடுவியா, படம் ஓடாமல் போயிடுவியா, என்ன ஐயா நீ இப்படி பண்ணிட்டிய நீனு? சரி, அப்படி ஒருவேளை நஷ்டமாயிட்டாலும் ஒன்றும் கவலைப்படாத, அந்த நஷ்டத்தை நான் உனக்கு சரி கட்டுற வகையில் நான் உனக்கு நான் தொடர்ந்து கதை இலாக்காவில் வாய்ப்பு தரேன், இல்லை ஏதாவது ஒரு பணத்தை நான் வந்து ஃப்ரீயாக தரேன், பார்த்துக்க, ஒன்றும் பதறாத, சரி படத்தை தான் பாதிக்கு மேலே எடுத்துட்டேங்கிற, பார்த்துக்குவோம் அப்படின்னு தேவரையா சொல்லிட்டார். படத்தை எடுத்தாச்சு. படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீரெக்கார்டிங் ஒர்க்கு நடக்குது. ரீரெக்கார்டிங் ஒர்க்கு நடக்கும்போது கலைஞானத்துக்கிட்ட, இளையராஜா சார் இதை பற்றி நான் இன்னொரு விஷயமா பேசுகிறேன், ஒரு 2 நாள் அவகாசம் கேட்டு அந்த 2 நாள் தர முடியாமல் இருந்து அந்த கதையை இன்னொரு நாள் நான் பேசுகிறேன். அப்போ படமும் எடுத்தாச்சு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. டைட்டிலில் வந்து என் பேரை ஃபஸ்ட்டு போட வேணாம், ஸ்ரீகாந்த் சார் தான் சீனியர், அதனால் ஸ்ரீகாந்த் சாரை ஃபஸ்ட்டு பேர் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்ரீகாந்த் சார் தான் அந்த படத்தில் வில்லன், ரஜினி சார் தான் அந்த படத்தில் ஹீரோ. இருந்தாலும் ஸ்ரீகாந்த் பேரை ஃபஸ்ட்டு போடுறதுக்கு ரஜினி சார் சம்மதிக்கிறாருங்கிறதே பெரிய விஷயம். அதே போல் ஸ்ரீகாந்த் சார் பேர் தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க, ரஜினியோட பேரை 2வது போடுறாங்க. படத்தை தமிழ்நாடு முழுக்க கலைப்புலி தானு வாங்குறாரு, விநியோகிக்கிறாரு, தியேட்டர்களில் படம் ரிலீஸ் ஆகுது. பைரவி படம் பிச்சுக்கிட்டு போகுது. அந்த கருப்பு ட்ரெஸ்ஸோட பாம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு காட்சியே தமிழகம் முழுக்க பாப்புலர் ஆகுது. பைரவி படத்தில் கால் போயிட்டு அந்த கட்டக்காலோட ரஜினி ஃபைட் பண்ணுற கிளைமாக்ஸ் காட்சிகள், அது இதுன்னு ஒவ்வொன்றுமே மிரட்டலாக இருக்குது. மூக்கையன் அப்படின்னு கதாபாத்திரத்தில் ரஜினி நடித்தார்னு சொல்கிறத விட ரஜினி வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பைரவி அப்படிங்கிறத ரஜினி வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அந்த திரைப்படத்தை. அப்போ படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான பிற்பாடு தேவர் ஃபிலிம்ஸ் எம்எம்ஏ சின்னப்பா தேவர் ஐயா வந்து கலைஞானம் வந்து பார்க்கும்போது, ஜெயிச்சிட்டியாடா நீனு, முருகன் காப்பாத்திட்டானே, ரொம்ப சந்தோஷம்டாரே, ரொம்ப சந்தோஷம், அப்புறம் இந்த அப்படி அப்படின்னு எப்போதுமே தன்னுடைய கை மணிக்க இதுல வந்து அக்குள் பகுதியில வந்து ஒரு பேக் வச்சிருப்பாரு. அந்த பேக் ஃபுல்லா பணம் வச்சிருப்பாரு சின்னப்பா தேவர். டக்குன்னு பேக்ல இருந்து பணத்தை எடுத்து 10,000 ரூபாய் பணத்தை அட்வான்ஸ் கொடுத்து, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, நம்ம படத்துல அந்த தம்பி ரஜினி நடிக்கிறான், நீ அவன்கிட்ட போய் இந்த பணத்தை கொடுத்து நீ வந்து அவனை புக் பண்ணி கொடுக்கறது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பணத்தை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி தேவர் ஐயா படத்தில், தேவர் ஃபிலிம்ஸ் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு, இந்தாங்க பணம், வாங்க போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கையில் அட்வான்ஸ் வாங்கிட்ட பிற்பாடு ரஜினியை கையோடு கூட்டிகிட்டு போய் தேவர் ஐயா கிட்ட நிப்பாட்ட, யோ நான் இப்படி தப்பு கணக்கு போட்டேயா, உன் படம் பிச்சுட்டு ஓடுது, நீ பெரியாளா வருவ தம்பி, பெரியாளா வருவ அப்படின்னு சொல்லி தாய் மீது சத்தியம் படத்துலையும் அன்னை ஓர் ஆலயம் படத்துலையும் தொடர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து, ஏகப்பட்ட தேவர் ஃபிலிம்ஸ் படங்களில் தாய் வீடு மாதிரியான படங்கள்லாம் ரஜினிகாந்த் நடித்தார் அப்படிங்கிறதெல்லாமே நமக்கு தெரியும். ஆக ஒரு வாழ்க்கை எப்போ வேணாலும் திசை மாறலாம், கொடி ஏறலாம், கொடி பறக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தாலியை அடகு வைத்து ரஜினிக்கு பணம் கொடுத்து ரஜினி அதிக பணம் கேட்டு அந்த படத்திலிருந்து நடிக்க வேணாம்னு அப்படி பின்வாங்கிடணும்னு நினைத்து அந்த பைரவி திரைப்படம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை ரஜினி சாருக்கு கொடுத்துச்சு. கலைஞானம் அவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துச்சு. தேவர் ஃபிலிம்ஸு நான் தப்பு கணக்கு போட்டேன், ரஜினியை உடனே வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ரஜினியைக்கு அட்வான்ஸ் கொடுக்க வச்சுது அப்படின்னு ஒரு திரைப்படம் என்னென்ன மேஜிக்குகள் எல்லாம் பண்ணியிருக்கு பாருங்களேன். இதுதான் சினிமா. சினிமாங்கிறது ஒரு மாய உலகம், அதுதான் மேஜிக். இது ரஜினி வாழ்க்கையில் நடந்த, சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மேஜிக். இந்த மாதிரியான பல வீடியோக்களை, பல சம்பவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அதனால நீங்க லைக் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், கமெண்ட் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஷேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்றதுலையும் நான் உறுதியா இருக்கேன். வணக்கம்.